சென்னை மவுண்ட் ரோட்டில் உள்ள ஒரு பிரபலமான காஃபி ஷாப்பில் காஃபி குடித்து கொண்டிருந்தாள் ஆஷா. மேம், வேற ஏதாவது வேணுங்களா என்ற சர்வரிடம் ஒரு ஃபலூடா என்றாள். இப்போதானே காஃபி குடிக்கிறாங்க, அப்புறம் ஏன் ஃபலூடா கேட்குறாங்க என்று யோசித்தவனை பார்த்து, ஃபலூடா எனக்கு இல்லை, அவர் இப்போ வந்துடுவார் என்றால் சிரித்துக்கொண்டே. சரி என்று தலையாட்டி விட்டு சென்றான் சர்வர். ஆஷாவின் உதடுகள்தான் சிரித்தனவே தவிர அவளுடைய உள்ளம் கொதித்து கொண்டுதான் இருந்தது. ஆஷாவின் உடன் பிறந்த தம்பி நிமலின் அலுவலகத் தோழன் ஆரி ஆஷாவிடம் தன் காதலை தெரிவிக்க இங்கே வருவதாக கூறியிருந்தான். வரட்டும் நாய், நம்பி வீட்டுக்குள்ளே விட்டா ஃப்ரெண்டு அக்கா கிட்டேயே லவ் ப்ரப்போஸ் பண்ணுறியா? மவனே, எவ்வளோ தைரியம் இருந்தா ஃப்ரெண்டோட அக்கா கிட்டேயே லவ் மேட்டர் பற்றி தனியாக பேசணும்னு சொல்லுவேன். அதுவும் நான் ஒரு லாயர், என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? வாடா மவனே, இன்னைக்கு உனக்கு இருக்குடா என்று ஆஷா யோசித்து கொண்டிருக்கும் போதே அவளுடைய தம்பி நிமலின் அலுவலகத் தோழன் ஆரி அங்கு வந்து சேர்ந்தான். ஹலோ அக்கா என்றபடி ஒரு சிறிய கிஃப்ட் பாக்ஸை அவள் முன்பு தயங்கியபடியே நீட்டினான். ஆஷா அதை வாங்காமல், சொல்லுடா தம்பி என்றால் கிண்டலாக. தப்பா எடுத்துக்காதீங்க, எடுத்த உடனே உங்களை பேர் சொல்லி கூப்பிட கூச்சமாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கிட்ட அப்புறம் நான் உங்ககிட்ட சகஜமாக பழகிறேன். அது வரைக்கும் நிமல் கூப்பிடுற மாதிரியே நானும் உங்களை அக்கானே கூப்பிடுறேன் என்றான். சரி சொல்லு என்றால் முறைப்பாக. கோபம் கூட உங்களுக்கு அழகுதாங்க. அந்த லெஃப்ட் ஹேண்டில் காஃபி கப்பை பிடிச்சிருக்கிறது கூட ஸ்டைலாக இருக்குது. இதை இதுவரை யாரும் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஃபலூடாவை சாப்பிடு, நீயும் நிமலும் அடிக்கடி அதை தானே சாப்பிடுவீங்க. ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் ரொம்ப சென்சிபிள் பர்சன். அடுத்தவங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவாக புரிஞ்சிக்கிறீங்க என்றான் ஆரி. ஆரி மேலும் தொடர்ந்தான். நிமல் தான் தைரியம் கொடுத்தான், உங்ககிட்ட பேசுனா நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு சொன்னான். ஆஷா தன் மனதிற்குள், தருதலை, அவனை இன்னைக்கு செருப்பால் அடிக்க போகிறேன். அவனுக்கு அக்கானா இவனுக்கும் நான் அக்கா தானே என்று நினைத்து கொண்டாள். உங்கள் வீட்டில் பார்த்துருக்கேன், நீங்கள் நிறையா புக்ஸ் படிப்பீங்கன்னு நிமல் சொன்னான். எனக்கு கூட அகத்தா கிறிஸ்டி, ஷிட்னி ஷெல்டன் இந்த நாவல்கள் எல்லாம் உயிர். நிறைய தடவை படிச்சிருக்கேன் என்றவன் ஆஷா சமீபத்தில் புக் மார்க் செய்து வைத்திருந்த ஒரு நாவலை பற்றி விமர்சித்தான். ஆஷா தன் மனதிற்குள், பரவாயில்லையே, நம்ம பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய மெனக்கெட்டிருப்பான் போல என்று நினைத்து கொண்டாள். இருந்தாலும் என் தம்பியோட ஃப்ரெண்டு என்கிட்டயே வந்து இதை பற்றி பேசுறது கொஞ்சம் ஓவராக தெரியுது எனக்கு. அதை கேட்ட ஆரி சங்கடமாக சிரித்தான். இது இயற்கையான உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம், ரெண்டு மனசோட ஒப்புதலோடு நடக்கிறது தானுங்க இதுவும். யதார்த்தத்தை புரிஞ்சுப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை, அதான் என்று இழுத்தான். அவன் வாய்தான் குளறியதே தவிர அவன் கண்களில் ஒரு நம்பிக்கை கலந்த ஏக்கம் தெரிந்தது. சரிங்க, என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டான் ஆரி. ஆஷா யோசித்தாள். நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலையில் இருக்கான், கலையான முகம், கிட்டத்தட்ட 6 அடி உயரம், எல்லார்கிட்டையும் மரியாதையாக பேசுகிறான், உடம்பையும் ஃபிட்டாக வச்சுருக்கான், வீட்டுக்கு வேற ஒரே பையன், அவனை சுற்றியுள்ள எல்லாரோட விருப்பு வெறுப்புக்கும் மரியாதை கொடுப்பான்னு நிமல் நிறைய தடவை சொல்லியிருக்கான் என்று ஆஷா அவளையும் அறியாமல் அவனை ரசித்து கொண்டிருந்தாள். என்னை விட ஒரு 2.5 வயது கம்மி, ஆனால் அது கூட பரவாயில்லையோ என்று தோன்றியது ஆஷாவிற்கு. நம்மளை விட வயசு கம்மியான பசங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவனுக்கு எப்போவுமே நம்ம மேலே ஒரு மரியாதை இருக்கும், எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவான் என்று ஒரு முறை அவள் தோழி சொன்னது அவளுடைய நினைவிற்கு வந்தது. எவ்வளவோ டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு வருது. 90% பெண்கள் கணவன்கிட்ட எதிர்பார்க்கறது உணர்வுபூர்வமான அன்பையும் தோழமையும் தானே. பெரும்பாலான பெண்கள் வசதியை விட சுயமரியாதையை தானே பெருசும் விரும்புகிறாங்க என்று ஆஷா யோசித்தாள். சரி ஆரி, எனக்கு சரியாக சொல்ல தெரியல, ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம், நான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன் என்றாள். இது தாங்க உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே, நீங்கள் எப்போவுமே ரொம்ப ப்ராக்டிக்கல். ஆஷாவிற்கு இதை கேட்டவுடன் முகத்தில் புன்னகை பூத்தது. அப்பாவையும் அம்மாவையும் பேசி தான் கன்வின்ஸ் பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் என்றாள். அப்போ உங்களுக்கு ஓகேவா என்று கேட்டான். கேட்டுவிட்டு அவனும் வெட்கப்பட்டான். வெட்கப்படும் ஆண்கள் சற்று அழகாகத்தான் தெரிகிறார்கள், ஆஷா மனதிற்குள் நினைத்து கொண்டாள். நல்ல வேலை, நிமல் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதுனால நீங்களும் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அதை கேட்ட ஆஷா தன் மனதிற்குள், யார் நிமலா? அந்த ராஸ்கல் சொல்லி கிழிச்சான், ஏதோ லவ்னு சொன்னான், அதுவும் நீ என்கிட்ட சொல்லுவேன்னு சொன்னான், ஆனால் உன் அளவுக்கு தெளிவாக எடுத்து சொல்லலை. ஆனால் அதுவும் நல்லதுக்கு தான், நீ சொல்லி கேட்குறப்ப நானே கரைஞ்சு போயிட்டேன். ஆஷா தன் மனதிற்குள் நெகிழ்ந்தாள். மெதுவாக எழுந்து அருகில் வந்து தயங்கியபடியே அமர்ந்தான் ஆரி. அவன் மூச்சு காற்றில் ஃபலூடாவின் இனிப்பான வாசனை அடித்தது. வெட்கத்துடன் சற்று விலகியவள், எல்லாரும் கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் நீ தேவையில்லாமல் எந்த உரிமையும் எடுத்துக்க கூடாது என்றாள். சேச்சே, நெவர், நாங்கள் எப்பவும் போல அந்யோன்யமான விஷயங்களை வெளியில் தெரியாமல் பார்த்துக்கிறோம். நீங்கள் லாயர் வேற, எந்த சட்ட சிக்கலும் இல்லாமல் பார்த்துக்கோங்க என்றான். சிரித்துக்கொண்டே சரி என்றாள் ஆஷா. சரிங்க, இப்போ நானும் நிமலும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா உங்களை நான் என்ன முறை வச்சு கூப்பிடணும்னு சொல்லுங்க என்று ஆரி சொல்லவும் அவன் ஃபோன் ஒலிக்கவும் சரியாக இருந்தது.
பாருங்க நிமல் தான், அவங்கிட்ட நீங்களே சொல்லிடுங்க என்று போனை ஆன் செய்து ஆஷாவிடம் கொடுத்தான். ஆஷா ஒருவித குழப்பத்துடன் அந்த போனை வாங்க, மறுமுனையில் நிமல், ஆரி டியர், நானும் நீயும் லிவிங் டுகெதர்ல இருக்கோம்னு ஆஷா இன்னும் சொல்லல. நீ கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லு. அவளைத் தவிர வேற யாரும் இந்த விஷயத்த சரியா புரிஞ்சிக்க மாட்டாங்க என்றான். அதிர்ச்சியில் பேயறைந்தவளைப் போல வெலவெலத்து போன ஆஷா சற்று சுதாரித்து கொண்டு ஆரியை பார்த்து, ஐ வில் டூ மை பெஸ்ட் என்றாள். சரியாக அதே நேரம் அங்கு வந்த சர்வர், மேம் பில் என்றான். எவ்வளவுப்பா ஆச்சு என்றாள் ஆஷா. மேம் மொத்த பில் 377 மேம் என்றான் சர்வர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.